Hallelujah. Thank you, Jesus. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் ஆவியோடு இருப்பதாக. ஹalleluya. ஆவியான தேவன் நம் ஆவியோடு அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். நம்மோடு வாசம் செய்யும்படி அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, இந்த நாளை கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கிருபின் ஐஸ்வரியத்தினால் பெருக போகிறீர்கள். ஆமென். ஹalleluya. பாருங்க, எப்போதும் கண்களுக்கு முன்பாக தேவ கிருபை இருக்கிறது. ஆமென். அப்படி என்றால் என்ன? பரலோக தேவன் நமக்கு தயவு பாராட்டி கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தகப்பனுடைய பாரம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு கிருபைகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை எனக்குள்ளே நிலைநிற்க வேண்டும் என்றால் என் பிள்ளைக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் பாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர், தயவு உள்ளவர், நமக்கு ஃபேவர் பண்ண போறார். ஆமென். ஹalleluya. உங்க மன விருப்பத்தின்படி அவர் செய்தருள்வார் என்றால் அதன் கிருபை உள்ள வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் நமக்கு தயவு பாராட்ட போகிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உலகத்தில் அநேக பேர் இருக்கலாம், ஆனால் உனக்காக ஒருவரும் இல்லை என்று சொல்லி, ஆமென், எனக்கு யார் தயவு பாராட்டுவார்கள்? இவர்கள் கண்களுக்கு இரக்கம் கிடைக்குமா? ஆமென். ஹalleluya. என் தகுதிக்கு ஏற்றபடி எனக்கு செய்வார்கள். ஆமென். ஹalleluya. உலகம் தகுதியை பார்த்து நம்மிடத்தில் பழகுவார்கள், பேசுவார்கள், ஃபேவராக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பரமபிதா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? மகளே, என் மகனே, உனக்கு ஒரு தகுதியும் வேண்டாம், ஒரே ஒரு தகுதி என்றால் போதும். எப்போது உன் கண்களுக்கு முன்பாக நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஹalleluya. ஏன் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார்? எவ்வளவு பெரிய தேவன் தெரியுங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆதாமை உருவாக்கின தேவன், ஏவாளை படைத்த தேவன் ஏன் மனிதனாக இறங்கி வந்தார்? என்னை சந்திக்க. ஆமென். என்னோட பேசும்படி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? பேசுகிற தேவன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசுங்க. பாருங்க, ஏசப்பாவை குறித்து நான் அறிந்த உடனே அவர் பேசுகிறார். ஆமென். வேதம் முழுக்க பார்த்தீர்கள் என்றால், நான் அந்த வாலிப வயதிலே வாசிக்கும் பொழுது ஏசப்பா பிரசங்கம் பண்ணினார், ஏசப்பா அங்கே சென்றார், மலை பிரசங்கம் பண்ணினார், வாயை திறந்தார். இந்த வார்த்தை பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பா மலை மேல் ஏறி வாயை திறந்து பேசினார், உபதேசித்தார் என்று அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வாலிப வயதில் நான் வாசிக்கும் பொழுது வாயை திறந்து பேசினார் என்றால் என்ன என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்று சொன்னான், மகளே, நான் சத்தமிட்டு பேசினேன். ஆமென். பாருங்க, இந்த காலத்துல மைக் இருக்கு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பிரசங்கம் பண்ண. ஆனா ஏசப்பா சொல்ற, என் மகளே, ஆத்துமா பாரம் உனக்குள் இருக்கும் பொழுது எந்த எக்யூப்மெண்ட்ஸும் வேண்டாம், எந்த மைக்கும் வேண்டாம் மகளே, ஒவ்வொரு மக்களுடைய ஆவியோடு பேசு மகளே. ஹalleluya. ஏனென்றால் ஏசப்பா சத்தமிட்டார். ஆமென். ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு கிருபை உள்ள வார்த்தை வரணும், தயவு வரணும். என் பிள்ளைகளாம் பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்க பரிசுத்த அடைய வேண்டும் என்று கிருபையை கொடுத்து பாருங்க. ஃபேவர் உள்ள ஒரு கிருபை உள்ள வார்த்தை தெரியுங்களா? நமக்கு அவர் தயவு பாராட்டுகிற காலம். ஆமென். ஹalleluya. ஒருவேளை இதை கேட்டுக்கொடுக்க தேவச்சனமே, தகப்பன் தாயும் நமக்கு தயவு பாராட்ட மாட்டார்கள். ஆமென். பெற்ற பிள்ளைகள் ஒருவரும் தயவு பாராட்ட, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆமென். பாருங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. பொதுவாக நம்ம கேள்விப்படுகிறோம், நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் என்ன? பொதுவாக மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பே இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் என்றால் அவனுக்கு சந்தோஷமா இருக்க தெரியாது. ஆமென். ஹalleluya. சந்தோஷம் என்றால் என்ன தெரியுங்க? நம்ம உள்ளத்தில் புறப்பட்டு வருகிறது. அப்போ உள்ளம் எப்பவுமே பொதுவாக பாருங்களேன், நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவான ஒரு கருத்து தெரியுங்களா? நம்மளுடைய பிரெயினுக்கு பொதுவாக என்ன ஒரு தகுதி இருக்கு தெரியுங்களா? அதுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அறிவு 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 தான் நமக்கு பிரெயினுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு நாளும் அந்த பிரெயினுக்கு சந்தோஷமா இருக்க தெரியாது.
இது பார்த்தீங்கன்னா அறிவியல் பிரகாரமாக நான் சொல்லுகிறேன். அதற்கு இந்த முழு உடம்பை அது கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரியும் தவிர, ஆனால் சந்தோஷமாக இருக்க தெரியும். அதனால்தான் ஆண்டவர் பாருங்க நமக்கு 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். பொதுவாக பாருங்க, பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி பாருங்க. அப்போ நீங்களே உங்க பிரெயினுக்கு என்ன கொடுக்குறீங்க, ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்க. என்னுடைய மூளையே, என்னுடைய உறுப்பே, இப்போ நீ சந்தோஷமா இருக்கிற, பயப்படாதே என்று யார் சொல்லி? கண்கள் சொல்லுகிறது. ஆமே, என்னுடைய 5 புலம் சொல்லுகிறது. என்னுடைய பிரெயினுக்கு அலர்ட் பண்ணுது. எனக்கு நீ சந்தோஷமா இருக்க, பயப்படாத, உனக்கு ஏசப்பா இருக்கிறார், பார்த்தீங்களா, கிருபை இருக்கு, ஃபேவர் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படி என்று நம்ம அடிக்கடி நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமே, பொதுவாக ஒருத்தர் பழகும் பொழுது பேச பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சு, அதாவது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த முக பாவனை ரொம்ப முக்கியங்க. ஆமென், ஹல்லேலூயா. முக ரூபம் பயங்கரமான ஒரு கிருபை. ஹல்லேலூயா, அது ஏசப்பாக்கு இருந்தது. ஆமென். அதனால தான் சீஷர்கள் பின்னாடி வர்றாங்க. ஏசப்பா பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பாருங்க, சகேயு பார்த்தோனும் ஏசப்போட உள்ளமே, அவருடைய பிரெயின் எப்படி ஒரே சந்தோஷம். என்ன தெரியுங்களா, இங்க என்னோட சமமா இருக்கிற மக்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். ஆனால் இந்த சகேயு என்னை தேடுகிறான் என்பதை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு அவர் அண்ணாந்து பார்த்தார் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவள் முக பாவனை பாருங்க, அவர் தன்னுடைய பார்வை ஏறெடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன தேடுகிற ஆத்துமா இருக்கே பாருங்க. பொதுவாக ஏசப்பா சொன்னாரே, என்னை தேடுகிற உணர்வரும் ஒருவனும் இல்லை. அப்போ இயேசுவை தேடாத உள்ளம் இருக்கிற இந்த உலகத்தில் என்று எப்படி அவர் அறிந்து கொள்கிறார்? அவர் உணர்கிறார். ஆமே, நம்ம ஏசப்பாவுக்கு உணர்வுகள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் கவலைப்படுகிறார், பாரம் உள்ளவர். ஆமே, ஒவ்வொரு நாளும் பாருங்க அவர் பாதிப்பு உள்ளவராக இருக்கிறார். பொதுவாக நாம் எப்பொழுது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நஷ்டப்படுறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஜனமே, கிருபை உள்ள பிள்ளையே, உனக்கு தயவு பாராட்டுகிறேன்றார். எப்பயாவது அவரை குறித்து நீங்கள் கேட்கிறீர்களா? ஏசப்பா என்னை குறித்து ஆண்டவரே, நான் ஆத்துமா உம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்க, அவர் சந்தோஷப்படுவார். ஒரு நாளும் அவருக்கு நாம் பாரமா இராதபடி, அவருக்கு சந்தோஷமுள்ள பாத்திரமாக நித்திய காலமா. ஏசப்பா எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுங்களா? என் பிள்ளைங்க என்ன தேடுகிறார்களா? அப்படி என்றால் என்ன? என் பிள்ளைங்க ஆத்துமாவுக்கு வேண்டியது, அதாவது அழிவில்லாத ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அழிவில்லாத இந்த ஆத்துமா, அந்த ஜீவனை கொண்டு அவர்கிட்ட போகணும். ஆமென். எப்பொழுதும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோங்க? சரீரத்தை கொண்டு போய் கொண்டிருக்கோம், சரீரத்தை கொண்டு போயிருக்கிறோம். அப்பொழுது நாம் தோல்வி அடைவோம். ஆமென்.